இடத்துல நீங்க குறிப்பிடுற இந்த பர்టిక్యులர் பங்களால என்ன பிரச்சனை இருந்தது அந்த சாயில்ல? மேபி அந்த பாயிண்ட்கள் தான். ஓகே, பாயிண்ட்ஸ். ஆமா, ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்னுடைய பாயிண்ட், அது ஃப்ரீக்வன்சி தான் நெகட்டிவா இருந்துச்சுங்க. ஓகே, மற்றபடி மக்களுடைய புரிதலுக்காக கேட்குறேன். இப்போ ஒரு இடத்துல நம்ம ஒரு இடம் வாங்குறோம், அந்த இடத்துல வந்து வேறு யாரோ ஒருவர் முன்னாடி வாழ்ந்திருக்கலாம், அல்லது அவங்க குடும்பம் அங்கே மறைஞ்சிருக்கலாம், இல்லை யாரோ அங்கே புதைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு மிருகம் கூட புதைக்கப்பட்டிருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடய எப்படி நம்ம அணுக முடியும்? ஏன்னா இப்போ பொதுவாக நான் கேட்குறேன், இப்போ நம்ம வந்து ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா வீடு புது வீடான்னு பார்த்து நம்ம கேட்க முடியும். பட் ஆனால் நிலம்னு வாங்கும்பொழுது அந்த நிலத்துல புது நிலம்னு ஒன்று கிடையவே கிடையாது. யாரோ ஒருத்தரோட நிலத்தை தான் நம்ம வாங்குறோம். ஸோ அப்போ அந்த நிலம் அதற்கு முன்பு யாருடையதா இருந்தது, அல்லது அந்த நிலம் என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம தேடி போனோம்னா இதுக்கான விடை கிடைக்குமா? ஸோ அப்போ எப்படி இந்த எனர்ஜி லெவலை நம்ம அசஸ் பண்ணுறதுன்னு கேட்குறேன். சார், எனர்ஜியில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் வந்து இப்போ வெளியில் உள்ளவங்களுக்குலாம் என்ன செய்தோம்னா, சாயிலில் வந்து ஒரு 2 feet டெப்த்துக்கு வந்து காலையில் ஒரு 7 மணிக்குள்ளே 4 கார்னர்களையும் சென்டர்லையும் வந்து தனித்தனியாக பிளாஸ்டிக் கவரில் போட்டு எங்களுக்கு வந்து அனுப்புங்க. ஓ கிரேட். வெளியில் உள்ளவங்க இப்போ வந்து வெளியூர்கள் இருக்கவங்க அப்படி அனுப்பலாம். ஆமாம், அந்த அனுப்பியாச்சுன்னா நாங்கள் அந்த இஎஃப்ஐயில் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இது ஓகே நியூட்ரலாக இருந்தாலே போதுங்க. 100% வாஸ்துபடி பில்டிங் கட்டியாச்சுன்னா சக்ஸஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் சில பேர்களை பார்த்தீங்க, சார் வாஸ்துபடி சரியில்லை சார், நான் இடித்து மாற்றினேன், 5 லட்ச ரூபா செலவு பண்ணி இடித்து மாற்றினேன், ஒன்றும் யூஸ் இல்லை அப்படிம்பாங்க. மெயின் இந்த சாயிலினுடைய எனர்ஜி நெகட்டிவாக இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டு இருக்கும்.